அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த பதிவு எதா சார்ந்தது அப்படின்னா 2025 பிஜிடிஆர்பி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போன ஆசிரியர்களுக்கு. ஸோ இந்த தம்பனையிலே கொடுத்துருக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 1996 வேக்கண்ட்டுக்கு நம்ம தேர்வு எழுதினோம். இறுதிப்பட்டியலில் செலெக்ஷன் லிஸ்ட்டில் ஒரு 1800 பேருக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டில் நேம் இருந்தது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணவங்க பார்த்திங்கன்னா ஒரு 2800 பேர் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1000 பணியிடங்கள் தான் கொடுக்க வேண்டியிருக்குது. இதுக்கு நிறையா போராட்டம், நிறையா மினிஸ்டர்ஸு சிஎம் எல்லாம் சந்திக்க முயற்சி பண்ணியும் எல்லாமே தோல்வி தான் அடைஞ்சது. ஆனால் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் சில மாவட்டத்தில் 3600 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம போன தடவை கேட்கும்போது வேக்கண்ட்டே இல்லை அப்படின்னு சொன்னவங்க இப்போ 3600 வேக்கண்ட்டு இருக்குது, அதுக்கு தேர்வு வைத்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே எக்ஸாம் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடித்து வச்சுருக்குறோம். ஏன் நம்மளை அவங்க கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம முதல்வர் சிஎம் சாருக்கு விஜய் சாருக்கு நம்ம எல்லாருமே ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் அனுப்புவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லது ஏதாவது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கல்லூரி பேராசிரியருக்கு இப்போ 4000 வேக்கன்சி கோர்ட்டு டைரக்ஷன் கொடுத்துருக்குங்கிறத எல்லோரும் தேர்வு எழுதின எல்லோரும் மெயில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த சைட்லேருந்தும் ஓரளவுக்கு கொஞ்சம் இது சிஎம்மோட பார்வைக்கு போயிருக்கு அப்படின்னு ஒரு ரிசல்ட்டு வெளியில் வருது. அது மாதிரி நம்மளும் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா இப்போ தான் அப்பாயிண்ட் ஆகி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்பாயின்மெண்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் அந்த மாதிரி தான் ஆகுது. 3 மாதம் 2 மாதம் தான் ஆகுது. ஸோ இப்போ நம்ம 2வது தேர்ச்சி பட்டியலில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனவங்களுக்கு கொடுத்தா கூட போதும் இல்லையா? ஸோ நம்ம கொஞ்சம் எல்லாருமே சிஎம் செல்லுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். நல்லது யாருக்கு நடந்தாலும் நமக்கு சந்தோஷம்தான். தேங்க்யூ.